பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு மந்திர போர்வை. ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நண்பன் ஒரு நாள் காலையில் வீட்டில் அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, தம்பி, இன்னைக்கு எங்கேயோ வெளியில் போகணும்னு சொன்னியே, என்னாச்சு? கிளம்பலையா? இன்னும் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்ட, ஆனால் இன்னும் கிளம்பாமல் இருக்க, நேரம் ஆயிடுச்சு இல்லையா? கிளம்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ, ஆமாப்பா, நேரத்திலே கிளம்பி சீக்கிரமாக போயிட்டு வந்துரு, ஏன்னா அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இருட்டிரும், தனியாக வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால சீக்கிரமாகவே போயிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு எடுத்து வை, நான் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, நான் ஒன்று கேட்டேனே, என்னாச்சு? நீங்கள் ஏற்பாடு செஞ்சிட்டிங்களா? அப்பா கிட்ட என் நண்பனுக்கு ஒரு போர்வை கேட்டிருந்தேன் இல்லையா, வாங்கி வச்சிட்டிங்களாம்மா? இன்றைக்கி அதை கொண்டு போய் கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன், என்னாச்சுமா அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட அந்த பையன் கேட்டுட்ருக்கான். ஏன்னா அவன் நண்பன் ரொம்ப ஏழ்மை. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னட்ட ஏன்ப்பா சொல்கிற? நான் அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்தோ உன் அப்பா உன் கண் முன்னாடியே தானே நிற்கிறாங்க, நீ ஏன் உங்ககிட்ட கேளு, உனக்கு வேணுங்கிறத அப்பா உடனே வாங்கி தந்துடுவாங்க, ஆனால் நேற்று வாங்க முடியல, கொஞ்சம் வேலை, இன்றைக்கி வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, ஆமாம், எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால என்னால் வாங்க முடியல, இன்றைக்கி நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, எதுவாக இருந்தாலும் என்கிட்டே கேளு, நான் உடனே வாங்கி தந்துடுவேன், வேலை இருந்ததுனா தான் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போது அந்த பையன், பரவாயில்லப்பா, அதனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேலைப்பாடு அதிகமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? சரிப்பா, நீங்கள் மறந்துடாமல் இன்றைக்கி வரும்போது வாங்கிட்டு வாங்க, நான் போய் என் நண்பனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்கான். உடனே அவங்க அப்பா, சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், தனியாக போகிற, நல்லா நமக்கு தெரிஞ்ச ஊர் தான், இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வா, அப்புறம் உன் நண்பனை ரொம்ப கேட்டதாக சொல்லு, அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறனால வருத்தப்பட வேணான்னு சொல்லு, நம்மெல்லாம் உங்களை பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் அவன் நண்பன் வீட்டுக்கு போகும்போது பக்கத்துலேயே ஒரு பள்ளம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவன் நண்பனும் நண்பனோட அம்மாவும், பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேரும். அப்புறம் அவங்களோட நண்பன், என்னடா எவ்வளோ நேரமாச்சு தெரியுமா, உனக்காக நானும் அம்மாவும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக போய் விளையாண்டுட்டு சீக்கிரமாக வந்துடுவோம், அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இருட்டிடும், அப்புறம் நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனேயும் இதை தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, நீயும் அதே போல தாண்டா சொல்கிற அப்படின்னு சொல்கிறான் அந்த இன்னொரு நண்பன். அப்புறம் அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்கிறான் அந்த பையன். அப்புறம் சரிம்மா, நானும் என் நண்பனும் போய் விளையாண்டுட்டு வரோம், அப்புறம் இன்றைக்கி எனக்கு போர்வை வாங்கிட்டு வர முடியல, என் நண்பன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், நான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மாவோ, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏன்பா நீ சிரமப்படுற, ஒரு கஷ்டமும் இல்லை, பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் மழை காலம் வரத்துக்கு நாள் இருக்கு இல்லையா, பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே உன் நண்பனோட அப்பாவுக்கு நல்ல வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, போன மழையில் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டோம், உண்மைதான், அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன பிள்ளைங்க போங்க, இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, போய் நல்லா விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனேயும் அவனோட நண்பன் கூட, ஆமாண்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீ ஏண்டா கவலைப்படுற என்னை நினச்சி, போன மழையில் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், நீ எனக்காக இவ்வளோ யோசிக்கிறியே, இதுவே எனக்கு பெரிய விஷயந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு இதை கேட்டோன்னு, என்னடா ரொம்ப இதுவாக பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுல என்ன தப்பு, என்னமோ பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, சும்மா விடு, வா நம்ம போய் விளையாண்டுட்டு வருவோம் அப்படின்னு அவனோட நண்பன் அவனுக்கு ஆறுதலும் சொல்லி அன்பாகவும் பேசிகிட்டு இருக்கிறான். அப்புறம் 2 பேரும் வழக்கமாக ஒரு இடத்துல போய் விளையாட போவாங்க. அந்த இடத்த போகிறதுக்காக 2 பேரும் கிளம்பி தயாராகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே சமயம் அவங்க அம்மா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோடனையும், என்னாச்சுங்க, வேலை இன்னைக்காவது நல்ல வேலையாக கிடச்சிதா, அப்புறம் நம்ம பையனோட நண்பன் வந்தான், அவன் நம்ம பையனுக்கு போர்வை வாங்கி தரதா சொல்லியிருந்தான் இல்லையா, அதை நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னான், எனக்கு அதை கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனேயும் அவரோ,
ஏன்பா இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்காக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது. அவங்க சும்மா சொல்லிப்பாங்க, வாங்கி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, கொடுக்கலனாலும் ஒன்றும் இல்லை. கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு, என்ன பண்ணுறது, நம்மளோட வறுமை, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத. சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு அன்பளிப்பு கொடுத்துக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, அதை தான் நானும் யோசித்தேன், இருந்தாலும் அந்த பையன்ட்டேன்னு வாங்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஒருத்தர் அன்பளிப்பு கொடுத்துப்பாங்க. சரி, நாளைக்கு நம்மளோட நிலைமை சரியானா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம செய்யணும், நம்மளோட கஷ்டம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா, ஆமாம் சரியாக சொன்னேன், கண்டிப்பாக நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம திரும்ப செய்வோம், இதுக்காகலாம் நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத. அவங்க நண்பர்களுக்குள்ளே அவங்க கொடுத்துப்பாங்க, வாங்கிப்பாங்க. இதெல்லாம் நம்ம தலையிட்டோம்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக போயிடும், நம்ம மறுக்கவும் கூடாது. அதனால அவங்க வாங்கிக்கட்டும், கொடுத்துக்கட்டும், நீ பேசாமல் விட்டுரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நண்பர்கள் 2 பேரும் அவங்க ஊருக்குள்ளே அப்படியே அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு நண்பன், எங்கடா போகிறோம், அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல விளையாடுறதுக்கு இடம் வரும், அங்கே போய் விளையாடலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அப்புறம், நீ எனக்கு போர்வை கொடுக்குற விஷயம் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஏன்னா உன்கிட்ட வாங்குறது கொஞ்சம் சங்கடப்படுறாங்கடா, அதனால எனக்கும் கூட கஷ்டமாக இருக்குது. நீ ஒன்றும் எனக்கு எதுவும் தர வேண்டாம், சின்ன சின்ன பொருள்னால் பரவாயில்ல, போர்வைங்கிறது கொஞ்சம் பெரிய பொருள் இல்லையா, எப்படியும் நீ உங்கள் அப்பா அம்மாவை தான் கேட்டாகணும், அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாமே, வேணாண்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனேயும் அதுக்கு அவனும், ஏண்டா அப்படியெல்லாம் சொல்கிற, எங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க, உங்களோட சூழ்நிலை சரியானோன்னே எல்லாம் சரியாயிடும், நீங்கள் என்ன வேணும்னு செய்கிறீங்களா, ஒருத்தருக்கு உதவி செய்கிறது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு அங்கேருந்து விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அப்பா வந்துட்டாங்களா, போர்வை வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா, இன்னும் வரலப்பா, இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அப்பா இன்றைக்கி போர்வையோடு தான் வருவாங்க, ஏன்னா காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதா, இன்றைக்கி கட்டாயம் போர்வை உனக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்க அதே நேரத்தில் அவங்க அப்பா அழகாக போர்வையோடு வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, போர்வை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐ, அழகாக இருக்குப்பா இந்த போர்வை, எங்கே வாங்கினீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த கலர் என் நண்பனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, ஆமாங்க ரொம்ப அருமையான கலராக இருக்குது, எனக்கு கூட இது பிடிச்சிருக்குது, சரி இந்த வாட்டி அந்த பையனுக்கு கொடுத்துருவோம், எனக்கு அடுத்த வாட்டி இதே மாதிரி நல்ல கலராக நிறையா இருந்தால் அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, ஆமாம் எல்லா பெண்களுக்கும் இதே வேலை தான், அடுத்தவங்களுக்கு வாங்கினா தான் கேட்பீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எதுவும் நினச்சிக்காத, சரி இந்தாப்பா அந்த போர்வையை கொண்டு போய் உன் நண்பனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு 3 பேரும் நல்லா தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் அவனோட நண்பன் வீட்டுக்கு போர்வையை எடுத்துகிட்டு போகிறான். அப்போது அவன் நண்பன், என்னடா போர்வையோட சொன்ன மாதிரியே வந்துட்ட, நான் தான் வேண்டான்னு சொன்னனே, சரி என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பா வாங்கிக்க சொன்னாங்க, அதனால ஒன்றும் இல்லை, நண்பர்களுக்குள்ளே கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலான்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். உடனே அவனும், ஆமாண்டா இதைத்தான் நானும் சொன்னேன், நண்பர்களுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கண்டிப்பாக நீ இதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத, சரி எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரமாக அந்த போர்வையை வாங்கிக்கிட்டு நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனேயும் அவனும், ஆமாம் எங்கள் அம்மா அப்பாவும் இல்லை, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அவங்க வர வரையும் நான் வீட்டை பார்த்துக்கணும், சரிடா போர்வையை கொடு, நான் போய் வீட்டில் போய் இதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும், சரி நம்ம நாளைக்கு விளையாட போகலாம், நாளைக்கு நம்ம வழக்கமாக வர இடத்துக்கு வந்துரு, எங்கள் அம்மா அப்பா சீக்கிரமாக வர சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் வெளி வேலையும் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, மறந்துட்டியா என்ன அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அந்த நண்பன் போர்வையை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான். என்னடாது, அம்மா அப்பாவை இன்னும் காணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க நேரத்திலே அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னப்பா போர்வை கொண்டாந்து கொடுத்துட்டான் போல இருக்க உன் நண்பன், அடடா ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது, இந்த கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவோ, ஆமாம் ரொம்ப அருமையான கலராக இருக்குது, எனக்கு கூட இந்த கலர் பிடிக்கும், ரொம்ப அழகாகவே இருக்குது, நீ நல்லா பயன்படுத்திக்கோ, சரி ஆனால் இன்னும் மழைக்காலம் வரத்துக்கு நாளாகும், இப்போ இதை போத்திக்க முடியாது, அது வரை வேணால் கொஞ்சம் தலைக்கு வச்சு படுத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே அவனும், ஆமாப்பா என் நண்பன் எனக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான் போல இருக்க அவங்க அப்பாவை விட்டு,
ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த கலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ப்பா. சரிப்பா, எல்லோரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா அழகாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பனுக்கு ஒரு அருமையான கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, அவனுக்கு ஒரு அழகான மாளிகையில் தூங்கிக்கிட்டு இருக்கான். அது ரொம்பவே அழகாக இருக்குது. அது பார்க்க ஒரு அரண்மனை போல் இருக்குது. என்னன்னு தெரில, ஆனால் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா என்னது இது அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்குறான். என்னது இது, நிஜமாவா? நம்ம எதுவும் கனவு கண்டுறோமா? அரண்மனை போல் இருக்குதே, இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ளது, இது எப்படி? இதெல்லாம் சாத்தியமே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான். ரொம்ப சுற்றி முற்றி பார்க்குறான். அப்படியே வேறு இடத்துக்கு நகர்ந்து போய் பார்த்தா ஒரு அழகான சிம்மாசனம். இதை பார்க்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வினோதமாகவும் இருக்குது. நம்ம ஏதோ கனவு தான் கண்டுட்டு இருக்கோம், எப்படி இதெல்லாம் நடக்கும் நிஜத்தில், இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு அவனுக்கு ஒரு சமயம் புரியவும் இல்லை. ஒருவேளை நிஜமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எண்ணமும் இருக்குது. நிஜமாக இருந்தால் எப்படி? ஐயோ, நம்மளோட நண்பனை அழைச்சிட்டு நம்ம அம்மா அப்பாவையெல்லாம் அழைச்சிட்டு இந்த இடம் அப்படி சொர்க்கம் போல் இருக்குது, இதில் அவ்வளோ அழகாக நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு யோசனை பண்ணுறான். அவனுக்கு ஒரு வித சந்தோஷமாக இருக்குது, என்னன்னு புரியலை. அப்படியே ரொம்ப யோசனையிலே இருக்கான். பார்த்தா அவன் வீட்டில் அவன் நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இது நேரம் வரையும் வந்தது அவனுக்கு ஒரு அழகான கனவு. அந்த கனவை நினச்சி காலையில் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான், அம்மா அப்பா, எனக்கு ஒரு நேற்று கனவு வந்துச்சு, அவ்வளோ அழகான கனவு, அருமையாக இருந்தது. அந்த கனவு நிஜம் போல் இருந்தது, என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத கனவு, அவ்வளோ ஒரு அழகான கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா, அப்படியா, என்ன கனவு கண்ட? அப்படி என்ன நிஜம் போல் இருந்ததா, இல்லை நிஜத்துலேயே போயிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி கிண்டலாக அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்க அப்பாவும், ஏய், எதுக்கு பையனை கிண்டல் பண்ணிகிட்ருக்க, எல்லாருக்கும் கனவு வர்றது இயல்பு தானே, அவன் கனவை எவ்வளோ அழகாக அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கான், நீ என்னென்னா பையனை கேலி பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிப்பா, அது கனவு தான், எல்லாருக்கும் அப்படி தான் தோணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையனும், இல்லைப்பா, எனக்கு நிஜம் போலேயே இருந்தது, நிஜமாக நான் அந்த இடத்துல இருந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு, அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. சரி, நான் இன்றைக்கும் தூங்கி பார்க்குறேன், தூங்கி பார்த்தா அதே மாதிரி கனவு வந்ததுன்னா நான் நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, கனவு எல்லாருக்கும் தினம் தான் வரும், அதனால என்ன, சரி நீ தூங்கி பாரு, சரி உன்னோட கனவை பற்றி முதல்ல போய் உன் நண்பன்கிட்ட சொல்லு, அவன் தான் ரொம்ப சந்தோஷமாக இது போன்றதெல்லாம் கேட்பான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவோ, ஆமாம் எனக்கு வேலை இருக்குதும்மா, சரி நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன், ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க வர சொல்லியிருக்காங்க, ஏன்னா இப்படி கொஞ்சம் காசு சேர்த்தா தான் சீக்கிரம் நம்மளோட வீட்டோட நிலைமையெல்லாம் மாறும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிவிட்டு, எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்கிறாரு. உடனே அந்த பையனும், ஆமாம்மா, நானும் சாப்பிட்டுட்டு என்னோடய நண்பனை நான் வர சொல்லியிருக்கேன், நேற்று அவன் பார்த்துட்டு உடனே போயிட்டான், வழக்கமாக வர இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், நான் முதல்ல போய் என் கனவை என் நண்பன்கிட்ட தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கமாக பார்க்குற இடத்துல போய் அவனோட நண்பன்கிட்ட நடந்த கனவெல்லாம் சொல்கிறான். நேற்று ஒரு கனவு கண்டேன், ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு, அந்த கனவு எப்படி இருந்துச்சுன்னா நிஜமாகவே அந்த இடத்துல நான் இருந்தது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு, அதில் ஒரு மாளிகையும் ஒரு அழகான சிம்மாசனமும் அப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனேயும், ஆமாம், இது போல் கனவு எனக்கும் நிறைய வந்திருக்குது, அந்த கனவு உலகத்தில் நம்ம நிஜமாகவே வாழ்கிறது போல் ஒரு உணர்வு ஏற்படும், அதெல்லாம் எனக்கு நிறைய தடவை வந்திருக்குது, இது இப்போ தான் உனக்கு வருதோ அப்படின்னு அவன் நண்பன் அதை விசித்திரமாக கேட்டுட்ருக்கான். அப்போது, ஆமாம், இது போல் கனவு எனக்கு இப்போ தான் முதன்முறையாக வந்திருக்குது, அதுவும் நீ கொடுத்த பார்த்தியா அந்த போர்வையை என் தலைக்கிட்ட வச்சு படுத்தோன்னே தான் அந்த கனவு எனக்கு அப்படியே நிஜம் போலேயே இருந்தது, ஒருவேளை அந்த போர்வை தான் என்னைய அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டோன்னு தோணுச்சு, அப்புறம் பார்த்தா அந்த கனவுல அந்த போர்வையை நான் கையில் கூட வச்சுருந்தேன், நிஜமாவே தான் அந்த போர்வை தான் என்னைய அந்த கனவு உலகத்தில் தூக்கிட்டு போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நண்பனும், இருக்கும், ஆமாம், அந்த போர்வை தான் உன்னை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு அவனும் கேலி செய்கிறான். ஏன்னா கனவுல நிஜமாகவே நடந்தது போல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கேலி தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு மறுநாள் இரவும் இதே போல் அதையே நினச்சிட்டு நல்லா தூங்குறான்.
இன்றைக்கும் அதே மாதிரி கனவு வந்ததுன்னா நம்ம எல்லார்கிட்டேயும் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே தூங்கும்போது அதே போல் அவனுக்கு ஒரு அழகான கனவு ஏற்படுது. இந்த வாட்டியான அவன் கையில் அந்த போர்வை இல்லை, ஆனால் அந்த கனவும் அவனுக்கு நிஜம் போல தான் இருக்குது. அப்படி ஒரு அழகான அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ளேயே போகிறான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அரசர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா அந்த காலத்தில், அது போலவே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கனவு தானா இல்லை நிஜமா ஒன்றும் புரியலையே, நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் இது கனவு தான். எப்படி இருந்தாலும் நம்ம மறுநாள் பார்த்தா இதே இடத்துல இருக்கணும் இல்லையா, ஆனால் கனவுல நம்ம அந்த இடத்துல அப்போதைக்கு மட்டும்தானே இருப்போம், இது கனவு தான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே அதே போல் அவங்க வீட்லேயே உறங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்ததும் அவனுக்கு கனவு தான். ஆனால் அவனுக்கு எப்படி தோணுதுன்னா அந்த போர்வை தான் அவனை அங்கே அழைச்சிட்டு போகுது, அதுதான் மந்திர போர்வையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட மறுநாள் காலையிலையும் அதே போல் சொல்கிறான். அம்மா அப்பா, எனக்கு நேற்றும் ஒரு அழகான கனவு வந்துச்சு. அந்த கனவுல கூட ஒரு அழகான மாளிகை, அப்புறம் அரசரோட ஒரு வீடு போல் அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா, ஆமாப்பா, இது போல் கனவு நிறைய பேருக்கு வரும் தான்ப்பா, எனக்கும் வரும், சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி வரும், இதெல்லாம் கனவு தான்ப்பா, நிஜத்தில் இது போலெல்லாம் நடக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, ஆமாப்பா, கனவெல்லாம் நிஜத்தில் நடக்காதுப்பா, இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான், உனக்கு மட்டும் புதுசு ஒன்றும் இல்லை, இதுக்காகலாம் நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அவங்க அப்பா அந்த பையன் சொல்கிறான், நான் ஒன்றும் யோசிக்கலம்மா, இந்த கனவை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு என்னமோ இந்த போர்வையை பார்த்தா ஏதோ மந்திரை போர்வை மாதிரி, இந்த போர்வை தான் என்னை அழைச்சிட்டு போகிற மாதிரியெல்லாம் யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பா போனோடனையும் அவனுடைய நண்பன் அவன் வீட்டுக்கே வரான். அப்புறம் அந்த கனவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் இல்லையா, அதே போல் எனக்கு நேற்றும் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல கூட அரண்மனையெல்லாம் இருந்தது, அழகாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய், என்னடா தினமும் இது தான் சொல்லிகிட்ருக்க, எனக்கு விளையாட்டாக இருக்குது, இது எல்லாருக்கும் தாண்டா வரும், என்ன உனக்கு மட்டும் புதுசாக வர மாதிரி சொல்கிற, கனவு தானே, அதெல்லாம் யாருக்கும் நிஜத்தில் நடக்காதுடா, இது போல் கனவு எல்லாருக்குமே வரதான் செய்யும், உனக்கு புதுசாக வர்றது போல் இருக்குது, உனக்கு ஒரு புது அனுபவமாக தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கனவு எல்லாருக்கும் வரும் தான், சரி நம்ம விளையாட போகலாமா அப்படின்னு அவன் நண்பனை அழைச்சிட்டு போகிறதுக்காக அவன் வந்திருக்கான். அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம், இதே தான் சொல்லிகிட்டு இருக்கான் 2 நாளாக, அதுவும் அந்த போர்வை வந்ததுக்கு பின்னாடி அது ஏதோ மந்திர போர்வைன்றான், அந்த போர்வை தான் என்னை அழைச்சிட்டு போச்சுன்னு சொல்கிறான், அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, அந்த கனவு உலகத்திலே போன மாதிரி இருக்குது, அங்கேயே வாழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதை பற்றியே தான் பேசிகிட்ருக்கிறான். சரி, இது எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான், அது நாளடைவில் அவனுக்கும் புரிஞ்சுக்கும், சரி நீங்கள் 2 பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பையன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னையை பொறுத்தவரையும் என் நண்பன் கொடுத்த போர்வை எனக்கு ஒரு மந்திர போர்வை தான், ஏன்னா அது கனவு உலகத்துக்கு என்னையை கூட்டு போகுதோ இல்லையோ, எனக்கானா என் நண்பன் கொடுத்தது ஒரு மந்திர போர்வை தான் அப்படின்னு சொல்கிறான். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.